அன்பான தாயக உறவுகளே, பிகேஎன் தாயகம் என்னும் யூடியூப் சேனலூடாக மீண்டும் உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனேஸ். மிக துப்பாக்கியமான ஒரு சோகமான நிகழ்வு பூநகரி மண்ணிலே நடந்தேறியிருக்கிறது. பூநகரி ஜெயபுரம் மகா வித்தியாலயத்தில் தரம் 11 கல்வி கற்று வந்த ராயேஸ்வரன் அக்ஷயா கடந்த 24/4 வெள்ளிக்கிழமை எடுத்த தவறான முடிவால் தன் உயிரை மாய்த்து இன்று அந்த மாணவியினுடைய இறுதிக் கிரிகைகள் ஜெயபுரம் மக்கள் அனைவர்களின் கண்ணீர் வெள்ளத்தில் அவர்களுடைய அஞ்சலிகளோடு தன்னுடைய அந்த வெற்றுடல் இன்று இறுதிக் கிரிகைகள் நிறைவு செய்து மண்ணிலே புதைக்கப்படுகின்ற அந்த மிக சோகமான பதிவு இன்று நடந்தேறியிருக்கிறது. இந்த காணொளி கட்டாயமாக தேவையா என்று நீங்கள் கேட்பது எனக்கு தெரிகிறது. இருந்த போதிலும் இது யார் பெத்த பிள்ளையாக இருந்தாலும் அது எங்களுடைய உறவு, எங்களுடைய தமிழ் பிள்ளை, அதைவிட எங்கள் பூநகரி பிரதேசத்தினுடைய ஒரு இளைய சமூகம் இன்று உயிரற்ற உடலாக மண்ணிலே புதைக்கப்படுகிறாள். இதற்கு காரணம் என்ன? இந்த பிள்ளைகள் இப்படி இளம் சமூகம் ஏன் அழிந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கிற போது ஒருவரோடு மட்டும் நாங்கள் குறை கூறிவிட்டு தப்பித்து கொள்ள முடியாது. நிச்சயமாக பொறுப்பு வாய்ந்த அனைவரிடமும் இந்த தார்மீக பொறுப்பு இருக்கிறது. ஏன் கடந்த யுத்த காலங்களாக இருக்கட்டும், ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்த போதிலும் எங்களுடைய இளம் சமூகம் இப்படி தாறுமாறாக தற்கொலை செய்தது என்ற ஒரு விடயத்தை கூட நாங்கள் கண்டுகொள்ள முடியாது. அவ்வாறு வாழ்ந்த ஒரு இளம் சமூகம் இன்று இப்படி திடீர் முடிவுகளை எடுத்து தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்கிறதென்றால் ஏதோ ஒரு சிக்கல் ஒன்று இருக்கிறது என்பது வெளிப்படையாக தெரிகிறது. அந்த விடயத்தில் நாங்கள் அனைவரும் ஒரு பொறுப்பு வாய்ந்தவர்களாக நிச்சயமாக இருக்க வேண்டும். தாய், தந்தை, ஆசிரியர்கள், ஆரோடு பிள்ளைகள் நெருக்கமாக பழகுகிறார்களோ அவர்கள் அனைத்தும், அதோட சமூகத்தில் இருக்கிற மூத்த சமூக நலன் சார்ந்த அனைவரும் இந்த பிள்ளைகளை வழிநடத்தி இவ்வாறான தவறான முடிவுகளை எடுக்காது வழிப்படுத்த வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறது. அண்மை காலங்களில் பூநகரி பிரதேசத்தில் படிப்படியாக இந்த இளம் கல்வி சமூகம் இளம் சிட்டுக்கள் என்று உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே இந்த வெட்டுடலாக இருக்கின்ற அந்த தங்கையாரை, அந்த அண்ணன்மார் படுகிற அந்த அவல நிலையை நான் அப்படியாகவே விட்டிருக்கிறேன். நீங்கள் எடுக்கின்ற அந்த இளைய சமூகத்தினர், நீங்கள் எடுக்கின்ற திடீர் முடிவுகள் இவ்வளவு சோகத்தை, எவ்வளவு பேரை வதைத்து தாங்க முடியாத துயரிலே தள்ளிவிட்டு போகிறது. அனைவரும் ஒரு கணம் சிந்தியுங்கள். நீங்கள் எடுக்கிற தவறான முடிவுகள் ஒருபோதும் தற்கொலையாக இருக்கின்ற போது அது ஒரு தீர்வாக நிச்சயமாக அமையாது. ஒரு நிமிடம் நீங்கள் அந்த இடத்தை விட்டு நகர்கிறீர்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அதிலிருந்து தப்பித்து விடுவீர்கள். அதற்கு பிறகு நீங்கள் சிந்திக்கிற ஒவ்வொரு நிமிடங்களும் உங்களுக்கு எங்கேயோ உங்களுடைய ஒவ்வொரு விடயம் கடக்கிறது என்றால் உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு நிச்சயம் உங்களுக்காக காத்திருக்குது என்று எண்ணி பாருங்கள். இங்கே இந்த மாணவி தாய், அழகான குடும்பம், அண்ணன்மார், தங்கைக்காகவே வாழ்கின்ற ஒரு அருமையான குடும்பமாகத்தான் பலராலும் பேசப்படுகிறது. 2 அண்ணன்மார், தாய், தந்தை அனைவரும் ஒரு அழகான குடும்பமாக இங்கே பயணித்து கொண்டிருப்பதை பலரும் பேச கேட்டிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். ஆகவே இந்த குடும்பத்திலே அந்த பிள்ளைக்கு எந்த நெருக்கடியும் இருந்ததாக யாரும் பேசவும் இல்லை, பார்க்கவும் தெரியவும் இல்லை. ஆகவே அந்த பிள்ளைக்கு கொடுத்திருக்கிற அதீத செல்லம், சில நேரம் அந்த பிள்ளையினுடைய கோபம் இந்த செயலை எடுத்திருக்கலாமோ என்று எண்ண தோணுகிறது. எப்படி இருப்பினும் இது பூநகரி ஜெயபுரம் மகா வித்தியாலயத்தின் மாணவியினுடைய 2வது மாணவியினுடைய தற்கொலையாக காணப்படுகிறது. ஆகவே நிச்சயமாக இன்னும் பல அதிர்ச்சியான தகவல்களை ஒரு சிலர் என்னோடு பகிர்ந்து கொள்ளும் போது கூறியிருந்தார்கள். அது உண்மை பொய்க்கு அப்பால் ஏதோ ஒன்று நடக்கிறது என்பதை எங்களால் ஊகிக்க முடிகிறது. ஆகவே நிச்சயமாக இந்த கல்வி சமூகம் இந்த பாடசாலை பிள்ளைகள் மீது ஒரு சரியான ஒரு கரிசனை ஒன்றை, நிச்சயமாக ஒரு காத்திரமான முடிவை எடுத்து இவ்வாறான இழப்புகள் வருவதை நிச்சயமாக தடுக்க வேண்டும்.
இதற்கு காரணம் என்ன என்பது தொடர்பாக நீங்கள் காரணம் தேட வேண்டும். இது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, யார் இதற்கு பொறுப்பு என்பதற்கு அப்பால் அனைவரும் பொறுப்புணர்ச்சியுடன் பாடசாலை சமூகம், தாய் தந்தையர்கள் மற்றும் பாடசாலை சார்ந்த கல்வி சமூகங்கள் மற்றும் ஏனைய பொது அமைப்புகள், அரச நிறுவனங்கள் அனைவரும் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற பொறுப்புகளுக்கு மேலதிகமாக இந்த இளையோர்களின் தற்கொலைகளை தடுப்பதற்கு அனைவரும் முன்வர வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாது நேற்றைய தினம் இந்த மாணவியால் எழுதப்பட்ட கடிதம் என்று சொல்லி ஒரு போலியான கடிதத்தை சமூக வலைத்தளங்கள் பரவலாக தங்களுடைய சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டிருந்தார்கள். எனவே இந்த சமூக வலைத்தளங்கள் இவ்வாறான போலியான கடிதங்களை பரப்பி துன்பதுயரத்தோடு இருக்கிற உறவுகளை மேலும் காயப்படுத்த வேண்டாம் என்பதையும், நேற்றைய தினம் பதிவிட்டிருந்த அந்த கடிதம் இந்த அக்ஷயாவால் எழுதப்பட்ட கடிதம் இல்லை என்பதையும் இந்த தளத்தினூடாக உங்களுக்கு அனைவருக்கும் அறிய தருவதோடு, இனிமேல் காலத்தில் இவ்வாறான இழப்புகள் வராத வகையில் அனைவரும் பொறுப்புணர்ச்சியோடு நடந்து இந்த இளைய சமூகத்தினரை காப்பாற்றுகின்ற தார்மீக பொறுப்பில் அனைவரும் இணைந்து செயற்பட வேண்டும் என உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் தயவாக கேட்டு நிற்கின்றோம். நன்றி.